சிலரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்து அழகாக வாசல் தெளிச்சு, கோலம் போட்டு, சாமி கும்பிட்டு, குளிச்சு, டீ போட்டு குடிச்சு, பொறுமையா சமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் ரொட்டீன் வாழணும்னு நானும் ஆசைப்பட்டு ஆரம்பத்தில அப்படிலாம் இருந்தேன். ஆனா, அந்த அந்த லைஃப் வந்துட்டு என்னால ஒரு 4 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. பழையபடி தான் லேட்டா எழுந்து அவசர அவசரமா செஞ்சுட்ருப்பேன். ஆனா, எவ்வளோ லேட்டா எழுந்து, எவ்வளோ அவசரமா செஞ்சாலும் சரி, என்னைக்குமே வந்துட்டு இன்னைக்கு சமைக்கணுமே அப்படின்ட்டு கடுப்பா செஞ்சதே கிடையாது. ஏன்னா, எனக்கு புடிச்சவங்களுக்கு சமைச்சு குடுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்கள ஸ்கூலு, ஆஃபீஸ்ன்னு அனுப்பிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸா உட்காரலான்னு சொன்னா சுத்தமா டைமே கிடையாது. திருப்பி போயிட்டு ஸ்கூல்ல பிக் பண்ணிட்டு வந்தும் கன்டினியூவா வேலை இருந்துட்டே தான் இருக்கும். முன்னலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது கிடையாது, டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரூட்ஸ்லாம் சுத்தமா சாப்பிட மாட்டேன். வீட்ல மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா சாப்பிட்டுப்பேன். அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோட ஹெல்த்துக்கு தான் நான் குடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஹஸ்பண்டும் நமக்கு முக்கியம் தான். நம்ம குழந்தையும் முக்கியம் தான், இல்லன்னு சொல்லல. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பார்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க பார்த்துப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னோட கணவர், என்னோட குழந்தைன்னு எல்லாத்தையும் அவங்களுக்கே குடுத்துட்டு, நீங்க சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு குடுங்க. இதுக்கு பேரு செல்ஃபிஷ் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செல்ஃபிஷ்ஷா இருக்கிறது தப்பே கிடையாது.